மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு யாரை கடிதம் கொடுக்க போறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி கொடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும். அவங்களும் இப்போ விஜய் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திப்பதில் பேக்ரவுண்ட் ஒர்க் நடக்குதுன்னு தான் நான் சந்தேகப்படுறேங்க சிவா. இன்விடேஷன் கொடுத்துருப்பாரா கொடுக்க மாட்டா அதெல்லாம் தெரியாது. ஓரிரு மணி நேரத்தில் கண்டிப்பாக இதற்கு முடிவு வந்துவிடும். பொதுமக்களிடையே ஒரு எழுச்சியை நான் பார்க்கிறேன். அந்த பயம்தான் அரசாங்கத்திற்கும் இருக்கிறது. வயலன்ஸ்லாம் வந்து தாங்க முடியாது. ஸ்டாலினை யாருமே மதிக்கிறது இல்லைன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் போகுமே தவிர ஸ்டாலினும் அவர் அயல் நாட்டுக்கு 3 மாதத்துக்கு போயிட்டாருன்னா எல்லாமே கனிமொழி அல்லது உதயநிதி தான் பண்ணணும். கனிமொழிக்கும் உதயநிதிக்குமே ஆறுது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் 23 லோக்சபா எம்பிக்கள் 10 ராஜ்யசபா எம்பிக்கள் கூட உதயநிதி பக்கம் தான் இருக்காங்களே தவிர 3/4 பேர் ஸ்டாலினோடு டிஆர் பாலு, ஏ ராஜா, ஜெகத் ரக்ஷகன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். மீதி எல்லாருமே உதயநிதியோடு தான் இருக்காங்க. கட்சி உதயநிதி கையில் வந்தாச்சு. இப்போ பாருங்க, திமுக வந்து 10 டிஸ்ட்ரிக்ட்ல எம்எல்ஏவே இல்லைங்க. அதிமுகவுக்கு 8 டிஸ்ட்ரிக்ட்ல இல்லைங்க. விசிகா என்பது விடுதலை சிறுத்தை கட்சி என்பது 8ல இருந்து 2ஆ சுருங்கிடுச்சுங்க. அவங்க எல்லாம் இனிமேல் போக போக விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கெல்லாம் எதிர்காலம் இல்லை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை, கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தாங்கள் புதிய சட்டசபை கலைக்கலாம், பழைய சட்டசபை புது சட்டசபை அமைக்கலாம் என்று. இது அமைக்கிறதுனால 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு முதலமைச்சராக முன்மொழிவார்கள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். அந்த போகிற எல்லா என்டிஏ சீஃப் மினிஸ்டர்ஸ் போகிறாங்க. எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக முதலமைச்சர் வர இருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் வெற்றி தான் நான் கருதுகிறேன் சிவா. 1 நாள் 2 நாள் தலைமை தாங்குமே தவிர கண்டிப்பாக தமிழகத்தில் நல்ல ஆட்சி வரும், ஆளுநர் ஆட்சி வராது. அந்த ஹாட் நியூஸ் என்ன கேட்டால், கனிமொழிக்கும் டிஆர் பாலுக்கும் மாபெரும் சண்டை வந்து விட்டதாகத்தான் டெல்லியில் பலர் பேசிக் கொள்கிறார்கள். இருவருமே ஆன்டி உதயநிதியாக இருப்பதனால் திமுகவில் கூட ஒரு ராகவ சட்டா போன்றவர்கள் வரக்கூடும், திமுக பிளவுபடக்கூடும் எம்பிக்கள் இடையே என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னென்று கேட்டால், தமிழகத்தில் அதிமுக பிளவுபட்டால் கண்டிப்பாக ராகுல் காந்தி திமுக முதலில் குத்தினதுனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் போகலைங்கிறது தான் யதார்த்தமாக வந்துடுச்சு. இருந்தாலும் வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்து டெவலப்பிங் சிச்சுவேஷன். 1/2 மணிக்கு ஒரு தரம் மாறுதல் வருவதனால ஏதேதோ நடந்து கொண்டிருக்கிறது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. தாவேகாவில வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை தங்கள் வசம் இழுப்பதற்கு அதிமுக பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் பனையூர்ல வந்து அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் தங்கணும்னு ஒரு உத்தரவு போட்டு அத்தனை பேரும் பனையூர் வந்திருக்காங்க அப்படின்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலை. குதிரை பேரம் வரக்கூடாது என்பதுதான் அரசியலில். ஆனால் தமிழகத்தில் அது வந்து வட இந்தியாவில் சொல்லுவார்கள் ஆயாராம் காயாராம், ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பந்தயம் என்று. இந்த குதிரை பேரத்தில் தமிழகத்திலும் ஒரு துர்பாகியமான நிலைமை வந்து விட்டதே என்று குறித்து தான் கவலையா இருக்குது. ஒன்று வச்சுக்க சிவா, 1998ல் நம்ம ஜெயலலிதா அம்மையார் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னாங்க, பண்ணிட்டாங்க. இதே நிலைமை அப்போ வந்தது. எந்த விஜய் என்ன நிலைமை வச்சிருக்காரோ அதே நிலைமை தான். கண்டிப்பாக அம்மையார் ஜெயலலிதா வந்து வாஜ்பாய்க்கு ஒரு பிரச்சனை கொடுத்தார்கள். அதனால தான் வாஜ்பாய் சொன்னார், எனக்கு கடிதம் வந்து விட்டது ஒரு ஹிந்தி பாட்டை பாடினார். அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு யாரை கடிதம் கொடுக்க போறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி கொடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும். அவங்களும் இப்போ விஜய் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திப்பதில் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் நடக்குதுன்னு தான் நான் சந்தேகப்படுறேங்க சிவா. நம்ம யூடியூப் வெளில வரதுக்கு முன்னாடியே கவர்னர் இன்விடேஷன் கொடுத்துருப்பாரா கொடுக்க மாட்டா அதெல்லாம் தெரியாது. ஓரிரு மணி நேரத்தில் கண்டிப்பாக இதற்கு முடிவு வந்துவிடும். பொதுமக்களிடையே ஒரு எழுச்சியை நான் பார்க்கிறேன். அந்த பயம்தான் அரசாங்கத்திற்கும் இருக்கிறது. வயலன்ஸ்லாம் வந்து தாங்க முடியாதுங்க சார். இப்போ
ஆளுநரை சந்திக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஆளுநர் மீண்டும் அழைப்பு விடுக்கல அப்படின்னா தாவேகா தரப்புல லீகல் டீமை பொறுத்த வரைக்கும் நாங்க சுப்ரீம் கோர்ட் செல்ல போறோம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியே வந்திருக்கு, கசிந்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா உருவாக்கி இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா 10 நாள் 15 நாள் ஆகும். அது விஜய்க்கு எதிராக போகும். அதுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். அதனால சுப்ரீம் கோர்ட் போக மாட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்துங்க. சுப்ரீம் கோர்ட் போக மாட்டாங்க. இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு எது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்குறீங்க சார்? திமுக, அதிமுக இனிமேல் திமுக அதிமுக என்பது தமிழகத்தில் 10-15 வருடங்களுக்கு வருவது கஷ்டம் தான் நான் பாக்குறேங்க. ஏன்னா உதயநிதிக்கு அந்த திராவிட கொள்கைகள் எல்லாம் மேற்கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காதா தெரியாது. இம்பாசிபிள். அவரை கிடைக்கிறது கஷ்டமா தான் நானும் பார்க்கிறேன். அதிமுகவிற்கு ஏற்கனவே உள்கட்சி பிரச்சனை, சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்களாம். அந்த இரட்டை இலை தாங்க தேர்தல் சமயத்தை முக்கியம். அதை தவிர அதிமுக கிட்டக்க ஒரு கேஷ் ரிசர்வ் இருக்குது, திமுக கிட்ட இருக்குது. ஆனா அதிமுக இருக்குது, எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொள்ளுகிறார். அதில் சண்டை வரும், நிச்சயமாக வரும். சார் இப்ப திமுகவுல பிளவு ஏற்பட போறது அப்படின்னு தெரிவிச்சீங்க சார். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில யார் யார் தலைமையில பிளவு ஏற்படும், என்ன காரணம் அப்படின்னா சார் ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கிறது, அடுத்து உதயநிதி ஸ்டாலின். ராஜா என்ன சொன்னாருங்க ஆடியோல, இது பழைய ஆடியோ புது ஆடியோவோ, ஸ்டாலினை யாருமே மதிக்கிறது இல்லைன்னு தானே சொன்னாரு. அந்த மாதிரி தான் போகுமே தவிர ஸ்டாலினும் அவர் அயல்நாடு 3 மாசத்துக்கு போயிட்டாருன்னு எல்லாமே கனிமொழி அல்லது உதயநிதி தான் பண்ணணும். கனிமொழிக்கும் உதயநிதிக்குமே ஆறுது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் 23 லோக்சபா எம்பிக்கள், 10 ராஜ்யசபா எம்பிக்கள் கூட உதயநிதி பக்கம் தான் இருக்காங்களே தவிர 3/4 பேர் ஸ்டாலினோடு டிஆர் பாலு, அப்புறமா வந்து ஏ ராஜா, அப்புறமா வந்து உங்களுக்கு ஜெகத் ரக்ஷகன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். மீதி எல்லாருமே உதயநிதியோடு தான் இருக்காங்க. கட்சி உதயநிதி கையில் வந்தாச்சு. இப்ப அதிமுகக்குள்ள தலைவர் மாற்றம், மோதல், கோஷ்டி மோதல்கள் உருவாக போறது அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடுது சார். சி.வி. சண்முகம் போன்றவர்கள் வந்து சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடியார் வரக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சார். எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வதந்தியாக தான் நான் பார்க்கிறேன் சிவா. ஏன்னா அதெல்லாம் சி.வி. சண்முகமே சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தலைவர்னுட்டு. இப்போ அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா கருணாநிதி இல்லாத சமயத்து இது மாதிரி குழப்பங்கள் வருவது யதார்த்தம், நியாயம். காரணம் என்ன என்று கேட்டால் 2 ஆளுமைகள் இல்லை. இதை பாருங்க, நேற்று போய் பாருங்க, நடிகர் சங்கத்துல வந்து எல்லாருமே ஸ்டாலினை பார்த்துருக்காங்க. ஸ்டாலின் பொது வழியில் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று தோல்வியா ஜெயிச்சா நேற்று குளத்தூர் போய் நன்றி தெரிவிச்சிட்டாரு. அப்புறமா வந்து ரஜினிகாந்த் பார்த்தாரு. இன்னைக்கு எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை எதை குறிக்கிறது? இந்திரா நம்ம திமுகவுடைய அமைப்பு கண்டிப்பாக ராகுல் காந்தி திமுக முதலில் குத்தினதுனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் போகலைங்கிறது தான் யதார்த்தமா வந்துருச்சு. இருந்தாலும் வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்து டெவலப்பிங் சிச்சுவேஷன். 1/2 மணிக்கு ஒரு தரம் மாறுதல் வருவதனால ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. சார் இப்ப ரஜினின்னு சொல்லும் போதுதான் சார், ரஜினி அவர்கள் என்ன காரணத்துக்காக ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு நேர்ல சென்று சந்திக்கிறோம், அதோட பின்னணி என்னவாக சார் இருக்கும்? அரசியல் பேசப்பட்டிருக்குமா, இல்ல தோல்விக்கு ஆறுதல் சொல்வதற்காக சென்றிருப்பாரா? அரசியல் பேசப்பட்டிருக்கு. விஜய்க்கு அந்த நிலைமைகள் எல்லாம் புரிஞ்சுட்டு இருப்பாரு. ரெட் ஜெயண்ட் என்னென்ன பண்ணும், திமுக என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் அரசியல் நிச்சயம் பேசியிருப்பாங்க, பேசாத இருக்க மாட்டாங்க. ஒரு வருத்தம் தெரியும். எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்தார் கேள்விப்பட்டு. நம்மளுக்கே இருக்குதுங்களே, ஸ்டாலின் வந்து ஜெயிச்சிருக்கணுங்க. அது பொதுமக்களுக்கு எதிராக இருக்கிறதுனால அவர் மீது அனுதாபத்தினால போய் பார்த்திருப்பாங்க நிச்சயம். 2 அரசியல்வாதிகள் தான் எது துருவமாக இருந்தாலும் ஒருவருக்கு வெற்றி தோல்வின்னா அவங்க 2 பேரும் பேசியது சகஜம்தான். வட இந்தியாவிலும் சரி, தென் இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி. சார் இப்ப தேர்தல் பிரச்சார சமயத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய வீடியோ ஒன்ன பயன்படுத்தி இருந்தாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய நண்பர், நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ ஒன்று பெரிய அளவுல வைரல் ஆக்கப்பட்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்களுடைய வளர்ச்சி, இப்போ பெரிய அளவுல சிஎம் ஆகக்கூடிய நிகழ்வு, அதனால ரஜினியை வந்து தங்கள் பக்கம் எடுத்து இளைஞர்களை எடுக்கலாம் அப்படிங்கிற ஏதாவது பின்னணிகள் இருக்குமா சார்? அவ்வளவு தூரம் போயிருக்க முடியாது சிவா. அதெல்லாம் ரொம்ப ஃபார் ஃபெட்ச்டு திங்கிங். ஏன்னா இன்றைய நிலவரத்தை பார்த்தீங்களே, ஆனால் நாம் இருக்க சமூக வலைதள சோசியல் மீடியா இருக்கிறதுனால எது ஒண்ணா நடக்கும், எது ஒன்றும் நடக்காதுங்க என்று நான் கருதுகிறேன். சார் இப்ப தமிழகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது சார், மகாராஷ்டிராவில கடந்த காலம் நடந்தது போல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. 3வது அணி வந்து விட்டதுனால தமிழக அரசியலில் ஒரு சுறுசுறுப்பு வந்து விட்டது. பொதுமக்களுக்கு இந்த 2 திராவிட கட்சிகளையும் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததுனால தான் இது நடந்திருக்குங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி, இப்போ தமிழகத்துல வந்து விஜய் அவர்களுடைய இந்த வளர்ச்சி, சிஎம்மாக உட்காரக்கூடிய நிகழ்வு, யார் யார் எந்தெந்த கட்சிகள் காணாமல் போக போகுது சார்? ஏன்னா தேர்தலையே பெரிய அடி வாங்கியிருக்காங்க. மாநில கட்சிகள் தவிர இப்ப பாருங்க, ஆல் இந்தியா லெவல்ல மோடி வந்துட்ட அப்புறம் காங்கிரஸ் காணாம போயிடுச்சு. இப்ப பாருங்க, திமுக வந்து 10 டிஸ்ட்ரிக்ட்ல எம்எல்ஏவே இல்லைங்க.
அதிமுகவுக்கு 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இல்லைங்க. விசிகா என்பது விடுதலை சிறுத்தை கட்சி என்பது 8லிருந்து 2ஆ சுருங்கிடுச்சுங்க. அவங்கெல்லாம் இனிமேல் போக போக விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கெல்லாம் எதிர்காலம் இல்லை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை, கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கேரளால கம்யூனிஸ்டே போயிடுச்சுங்க. இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் இல்லவே இல்லை. அதை தவிர நக்சல்வாதி என்ற மூவ்மெண்ட்டை வந்து மார்ச் 2026 ஒடுக்குவேன் என்று நரேந்திர மோடி, அமித்ஷா சொன்னது செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் வாம்பந்தி என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்டுடைய ஒரு ஐடியாலஜி கொள்கைகள் மறைந்து வருகின்றன. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், மாவட்ட கட்சிகள் காணாமல் போகிவிடும், இன்க்ளூடிங் பாமக. பாமக பாருங்க, நேற்று மட்டும் இருந்து நீங்க டப்புனு சைடு மாறுற 4 MP MLA வச்சுட்டு பாமக உள்ள போச்சுன்னா எப்படிங்க விசிகா உள்ள இருக்கும்? ஸோ கான்ட்ரடிக்ஷன். எப்படி விஸ்வநாத் பிரதாப் சிங் வந்து கம்யூனிஸ்டையும் இவங்களையும் வச்சிருந்தாங்களோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் பாஜக வச்சு விபி சிங் அரசாங்கம் நடத்தினாரோ, அது மாதிரியான சூழ்நிலை இங்க வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். சிவா சார், இப்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, என்ன சார் அங்க நடக்க போகுது? இன்று நான் காலையில் கேள்விப்பட்டேன், RN ரவி அவர்கள் ஜனாதிபதியிடம் கடிதம் கொடுத்து விட்டார். புது சட்டசபை அமைக்கப்பட்டு விட்டது. பழைய சட்டசபையில் MLA-வாக இருந்த மம்தா பானர்ஜியுடைய காலாவதி அடைந்து விட்டது. புது அமைச்சரவை வருவதற்கு முன்னதாக ஜனாதிபதியிடமிருந்து RN ரவிக்கு கல்கட்டாவில் கடிதம் வந்து விட்டது. தாங்கள் புதிய சட்டசபை கலைக்கலாம், பழைய சட்டசபை புது சட்டசபை அமைக்கலாம் என்று. இது அமைக்கிறதுனால 9ஆம் தேதி காலையில 10 மணிக்கு சுவேந்த அதிகாரி முதலமைச்சராக முன்மொழிவார்கள். நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அந்த போவாங்க. எல்லா NDA சீஃப் மினிஸ்டர்ஸ் போறாங்க. எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக முதலமைச்சர் வர இருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் வெற்றி தான் நான் கருதுகிறேன். சிவா, இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது உளவுத்துறை என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா, தமிழ்நாட்டில் கலவரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த அடிப்படையில மெரினா போன்ற இடங்கள்ல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எதை சார் காமிச்சுக்கிட்டு? அதை நான் கண்டேன், தொலைக்காட்சியில் கண்டேன், எல்லாருமே பார்த்தாங்க. பட் என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், மேற்கு வங்காளத்தில் அந்த சுவேந்த அதிகாரியுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டை கொண்டுட்டாங்க நேற்று ராத்திரி. அந்த மாதிரி கலவரம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்று ஒரு அலர்ட் மெசேஜ் தானே தவிர, மெரினால இன்னைக்கு போலீஸ் படை போட்டுருக்காங்கன்னா, இதே கம்யூனிஸ்ட் தானே மெரினாவிலும் சென்று ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து கம்யூனிஸ்ட் பண்ணாங்க. அதே கம்யூனிஸ்ட் திருப்பி பணத்துக்கு இருக்காங்க. காரணம் என்ன என்று கேட்டால், அது பாஜக எதிரணியாக இருந்தாலும் இதில் அயல்நாட்டு சக்தி இருப்பதாக கூட சொல்லுகிறார்கள் சிலர். சார், இப்படி பாதுகாப்பு பலப்படுத்தியது, அந்த உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஆளுநர் ஆட்சி வரப்போறது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற நிலையில வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சிலர் பேசுறாங்க. சட்ட ஒழுங்கு ஒரு நாள் 2 நாள் தலைமை தாங்குமே தவிர, கண்டிப்பாக தமிழகத்தில் நல்ல ஆட்சி வரும், ஆளுநர் ஆட்சி வராது. அடிச்சு போட்டு சொல்லலாங்க. சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? அந்த ஹாட் நியூஸ் என்ன கேட்டா, கனிமொழிக்கும் TR பாலுக்கும் மாபெரும் சண்டை வந்து விட்டதாகத்தான் டெல்லியில் பலர் பேசிக் கொள்கிறார்கள். இருவருமே ஆன்டி உதயநிதியாக இருப்பதனால் திமுகவில் கூட ஒரு ராகவ சட்டா போன்றவர்கள் வரக்கூடும், திமுக பிளவுபடக்கூடும் எம்பிக்கள் இடையே என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் அதிமுக பிளவுபட்டால் அதிமுகவுக்கு எம்பியே கிடையாதுங்க. லோக்சபால திமுக இருக்கு. அந்த திமுக உடையும் என்று தான் சொல்லுகிறார்கள். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.